வெட்டுக்கிளி குறைந்து விட்டது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 16. ஒவ்வொருத்தவங்க கிட்ட கேட்கறாங்க, நீங்க வெட்டுக்கிளியை பாத்தீங்களா, நீங்க வெட்டுக்கிளியை பாத்தீங்களான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு, நாங்க பார்க்கலைங்க, நாங்க பார்க்கல. எல்லாரும் சொல்லுகின்றார்கள், யமனில் இருந்து ஒரு படை வருகிறது, ராகிபன் இலல் இராக், ஈராக்கில் இருந்து ஒரு படை வருகிறது, ராகிபன் இலல் ஷாம், எல்லா ஊருக்கும் அனுப்புகின்றார்கள். உங்க ஊர்ல யாராவது வெட்டுக்கிளியை பார்த்தா சொல்லுங்க, வெட்டுக்கிளியை பார்த்தால் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். கடைசியில் உமர் ரலியல்லாஹுக்கு செய்தி கிடைக்கிறது, ஈராக்கில் இருந்து, ஆமாம் நாங்கள் ஒரு வெட்டுக்கிளியை பார்த்து விட்டோம். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு சந்தோஷத்தில் சொன்னார்கள், நான் ஏன் தெரியுமா வெட்டுக்கிளியை இருக்கிறதா என்று பார்க்க சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் ஒரு ஹதீஸை கேட்டிருக்கின்றேன். அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் خلق 1600 உம்மத்தின், அல்லாஹு தஆலா 1000 படைப்புகளை படைத்திருக்கிறான். இந்த உலகத்துல அல்லாஹ் படைச்ச படைப்பு மொத்தம் 1000 படைப்பு. 600 மின்ஹா, அதிலே 600 படைப்பு ஃபில் பஹரி, கடலில் இருக்கிறது. வ 400 ஃபில் பர்ரி, 400 படைப்புகள் தான் பூமியில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப சொல்றாங்க, இந்த 1000 படைப்புகளில் முதலில் அழிந்து போகின்ற படைப்பு வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி அழிந்து போய்விட்டால் கியாமத் வந்து விட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்தீங்களா, இதுல முதல்ல அழிகின்ற படைப்பு வெட்டுக்கிளி. ஃபைதா ஹலகல் ஜராத், வெட்டுக்கிளி அழிந்து விட்டால் தததாபஅத்தில் உமம், ஒரு படைப்பா அழிந்து போயிட்டே இருக்கும். அப்புறம் என்னங்க, கியாமத் வந்து விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் இந்த ஹதீஸை சொல்லுகின்றேன் என்றால், வெட்டுக்கிளி காணாமல் போய்விட்டது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில், கியாமத் வந்து விட்டது என்று பரேஷானாகி விட்டார்கள். பள்ளி வாசல்கள் இருக்கிறது, தொழுகின்றவர்கள் கிடையாது, குர்ஆன் இருக்கின்றது, ஓதுகின்றவர்கள் கிடையாது, நன்மைகள் இருக்கின்றது, செய்கின்றவர்கள் கிடையாது என்று சொன்னால் இது கியாமத்துடைய அடையாளம் இல்லை என்றால் வேற என்னவாக இருக்க முடியும்?